இது தமிழ்நாடு. போன ஸ்பீச்சில் சொன்னாரு, இது தமிழ்நாடு. ஆமா சார், இது தமிழ்நாடு. அதான் நீங்க தமிழனே இல்லையே. கோடி கணக்கில் மேடைக்கு மேடை செலவழிச்சு பாஜகவை பத்தி ஏன் சார் இப்படி மைக்க பிடிச்சு கூவுறீங்க நான் கேட்குறேன். அப்போ உங்களுக்கு உள்ள இருக்கிற பயம் 10 நிமிஷம் பேச்சுன்னா கண்டிப்பா 5 நிமிஷம் பாஜகவுக்கு டெடிகேட் பண்ணுவாங்க. சூப்பருங்க, ரொம்ப தேங்க்ஸ். ஏன்னா விடுதலை சிறுத்தைகள் கட்சின்னு மீசையை முறுக்கிட்டு வர திரும்ப அவர்கள் இன்னைக்கு கொட்டி பாம்பா அறிவாலயத்துல சரணாகதி அடைஞ்சிட்டாரே சார். ஆட்சியிலையும் பங்கு வேண்டாம், அதிகாரத்திலையும் பங்கு வேண்டாம்னா நீ எதுக்கியா தலைவரா இருக்க? திமுக வந்தாதான் நீட்டை எதிர்க்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நேற்று மேடையில் பேசியிருக்காரு. அதாவது தமிழ்நாடு சூப்பின ஸ்டேட் ஆயிடுச்சு. ஏன்னா இன்னைக்கு ஒவ்வொன்றுத்துக்கும் மத்திய அரசு நிதிக்கு கெஞ்சிட்டே இருக்காங்களே. ஒரு மாநில முதலமைச்சர் உனக்கு ஆட்சி நடத்த வக்கில்ல, உங்களுக்கு கொடுத்த நிதியை சரியா இது பண்ண வக்கில்லன்னா எப்ப பார்த்தாலும் மத்திய அரசு கொடுக்கல கொடுக்கல கொடுக்கலன்னு இங்கேருந்து மேலே பார்த்து கை ஏந்தி கெஞ்சுறீங்களே, அசிங்கமா இல்லை? தாவேக்கான்னு ஒரு ஜோக்கர் கட்சி, அதுக்கு பேரை காங்கிரஸ் வெற்றி கழகம்னு மாத்தினா பெட்டர். ஏன்னா இன்னைக்கு விஜய் அவர்களுக்கு உபயோகமோ இல்லையோ, ஆனா கண்டிப்பா தாவேக்கா காலத்துல வந்தது காங்கிரஸ்க்கு உபயோகமா போச்சு. கண்டிப்பா காங்கிரஸ் தாவேக்காவோட சேர்ந்தா காங்கிரஸுக்கு தாங்க அசிங்கம். தாவேக்கான்றது இன்னைக்கு வந்த ஒரு பச்சா பார்ட்டி. நான் போய் ஒரு பச்சா பார்ட்டி என்ன தலைவனா எடுத்துக்கிறேன்னா உங்களுக்கு தான் அசிங்கம். யோசிச்சுக்கோங்க. சயின்டிஃபிக்கா எப்படி மக்களை கோமாளி ஆக்குறதுன்னு திமுக கிட்ட தான் கத்துக்கணும். ஏன்னா டெக்னிக்கல் கிளிச்சா. நாளை நிமிடங்களுக்கு வணக்கம். நம்முடன் பாஜகவை சேர்ந்த பிரியா ஸ்ரீ இருக்காங்க. வணக்கம் மேடம். ஸ்டாலின் சொல்லியிருக்காரு, பாஜகவால் தமிழ்நாட்டை தொட முடியாது, 7வது முறையாக நம்ம ஆட்சி அமைப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காரு மேடம். இது எப்படி மேடம் பார்க்குறீங்க? மு.க. ஸ்டாலின் அவர்களே நல்ல பகல் கனவு காண்றீங்க, அந்த கனவுலேயே இருங்க. அதாவது இன்னைக்கு நான் கேட்குறேன், இது தமிழ்நாடு. போன ஸ்பீச்சில் சொன்னார், இது தமிழ்நாடு. ஆமாம் சார், இது தமிழ்நாடு. அதான் நீங்கள் தமிழனே இல்லையே, அதனால் இது தமிழ்நாடு சார், உங்களுக்கான இடம் இது இல்லைன்னு நீங்களே சொல்லாமல் சொல்லிட்டீங்க. நான் கேட்குறேன், அப்படி பாஜகவால் தமிழ்நாட்டை தொட முடியாதுன்னு பேசுகிறேன் நீங்கள், அப்போ ஏன் சார் கோடி கணக்கில் மேடைக்கு மேடை செலவழிச்சு பாஜகவை பற்றி ஏன் சார் இப்படி மைக்க பிடிச்சு கூவுறீங்க நான் கேட்குறேன். அப்போது உங்களுக்கு உள்ளே இருக்கிற பயம் உதயநிதி அவர்கள், நம்ம உதவாநிதி அவர்கள் பேசுகிறார் நேற்றுக்கு. தேர்தல் வந்த உடனே மோடிஜிக்கு தமிழ்நாட்டு ஞாபகமா, திருக்குறள் சொல்லுவார், கடலுக்கு அடியில் போய் தியானம் பண்ணுவார் அப்படின்னு மைக்க பிடிச்சு நீங்கள் மேடைக்கு மேடை 10 நிமிஷம் பேச்சுன்னா கண்டிப்பாக 5 நிமிஷம் பாஜகவுக்கு டெடிகேட் பண்ணுவாங்க. சூப்பருங்க, ரொம்ப தேங்க்ஸ். ஏன்னா பாவம் அவங்க கட்சி பணத்தில் கோடி கணக்கில் மைக்கை போட்டு, ஸ்டேஜை போட்டு, சவுண்டு செட்டை போட்டு மக்களுக்கு பணத்தை கொடுத்து அந்த கூட்டத்தை காமிக்கணும்னு வர வச்சு பாஜகவை பற்றி இப்படி பேசுகிறீங்களே சார், ரொம்ப தேங்க்ஸு. அதுக்கு முதல்ல நன்றி தெரிவிக்கிறேன். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா காங்கிரஸ் காணாமல் போயிடுச்சு வெஸ்ட் பெங்காலில். பாஜக இன்னைக்கு 40% மேலே சீட்டு தொகுதி வாரியம் இருக்குது. அடுத்து பார்த்தீங்கன்னா பீகார் எலெக்ஷன் வரலாறு காணாத வெற்றி இன்னைக்கு பீகாரில் காங்கிரஸ் காணாமல் போயிடுச்சு. பாம்பே மேயர் பதவி இன்னி வரைக்கும் கிட்டத்தட்ட 35-40 வருஷமாக இந்த சிவசேனா குரூப்பை தவிர வேற யாராலையுமே தொடக்கூட முடியலங்க. இன்னைக்கு பாஜக வெற்றிக்கா, அதுவும் சாதாரண வெற்றி இல்லை, அதுவுமே வரலாறு காணாத வெற்றி. கேரளா கம்யூனிஸ்ட் ஸ்டேட் கேரளாவை யாருமே தொடக்கூட முடியாது, சீண்டக்கூட முடியாதுன்ற ஒரு கம்யூனிஸ்டோட நிலைப்பாடை மாற்றி இன்னைக்கு பாஜக திருவனந்தபுரத்தில் மிகப்பெரிய வெற்றி. அடுத்து தமிழ்நாடுங்க, இது தமிழ்நாடு. ஸ்டாலின் அவர்களே, இது தமிழ்நாடு. நீங்கள் தமிழர் இல்லை, நீங்கள் பேசக்கூடாது. ஃபஸ்ட்டு நான் கேட்குறேன், டப்பா இன்ஜினுக்கு பதில் சொல்லியே ஆனோம். திரு உதவாநிதி அவர்களே, இன்ஜின் எந்த ஷேப்பில் இருக்கும்? ரவுண்டாவாக இருக்கும்? யாராவது இன்ஜினை ரவுண்டாக பார்த்துருக்கீங்களா?
வீல் தான் சார் ரவுண்டா இருக்கும், இன்ஜின் டப்பாவா தான் இருக்கும். கண்டிப்பா சரியான இன்ஜின் பாஜக தான் நீங்களே உங்க வாயால சொல்லிட்டீங்களே. அடுத்து அதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். ஆனா உங்க இன்ஜின் சாராயத்துல ஓடுற இன்ஜினா இருக்கே சார். உங்க இன்ஜின் சாராயம் டாஸ்மாக் ஓடுற இன்ஜினா இருக்கே. இன்னைக்கு தமிழ்நாட்டை போதையில் ஆழ்த்தி தமிழ்நாட்டுக்கு தெரிஞ்ச தண்ணி எல்லாம் ரெண்டே தண்ணி. ஒன்று இந்த தண்ணி, இல்லை இந்த தண்ணி. மழை வந்தால் இந்த தண்ணி. இந்த வாட்டி தண்ணீர், இந்த வாட்டி தீபாவளி தண்ணீர் தீபாவளியா கண்ணீர் தீபாவளியா மக்கள் தத்தளிச்சு முடிஞ்சுது. அடுத்து தெரிஞ்சது இந்த தண்ணி. பொங்கலுக்கும் தீபாவளிக்கும் 500 கோடி மேலே டாஸ்மாக் சேல்ஸு பிச்சு உதறிச்சு. இந்த மாதிரி உங்கள் இன்ஜின் தண்ணியில் ஓடுற இன்ஜினை வச்சுட்டு நீங்கள் பேசக்கூடாது உதயநிதி சார். அதிமுக பாஜக கூட்டணி வந்து மியூசிக்கல் சேர் கூட்டணின்னு சொல்லிட்டு ஸ்டாலின் விமர்சனம் பண்ணியிருக்காரு மேடம் நேற்று பேசும்போது. அதை எப்படி பார்க்குறீங்க? இந்த எலெக்ஷன் ஃபீவர் வரப்போதான் நம்ம ஸ்டாலின், உதயநிதி அவர்கள், கனிமொழி அவர்கள்லாம் கரெக்டாக பேசுகிறாங்க சார். ஏன்னா கரெக்டு, மியூசிக்கல் சேர் தான். ஏன்னா எங்கள் கூட்டணியில் எல்லாருக்கும் வாய்ப்பு உண்டு, எல்லாருக்கும் அரசுலையும் அதிகாரத்துலேயும் ஆட்சியிலையும் பங்கு உண்டுன்னு நீங்களே சொல்லிட்டீங்களே. உங்கள் கூட்டணி இருக்கே காட்டாட்சி கூட்டணி. காட்டாட்சி கூட்டணி வெறும் ஒருத்தர் மட்டும்தான் அந்த சேரை பற்றியே யோசிக்க முடியும். ஏன் சார், நான் ஒருத்தர் கேள்வி கேட்குறேன். நம்ம தமிழக முதலமைச்சர் திரு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களே ஒரு சிம்பிளான கொஸ்டின் மட்டும் கேட்குறேன், சேலஞ்ச் பண்ணுறேன் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களை. முதலமைச்சர் பதவியை விடுங்க, உங்கள் குடும்ப ஆட்சியில் உங்கள் குடும்ப பிஸ்னஸ் ஆன திமுகவில் இளைஞர் அணி தலைவரா, திமுகவின் இளைஞர் அணி தலைவரா உதயநிதிக்கு அடுத்து ஸ்டாலின், அடுத்து உதயநிதி, உதயநிதி அடுத்து இன்பநிதி. இதை தவிர வேற யாரையாவது நீங்க திமுகவின் இளைஞர் அணி தலைவரா வச்சிருவீங்களா? இந்த கேள்வி கேட்குறேன், சேலஞ்ச் விடுறேன். அனௌன்ஸ் பண்ணட்டுமே, ஜனநாயகம் தானே. திமுக ஒரு ஜனநாயக கட்சின்னு பீத்திக்கிறீங்கல்ல, சொல்லுங்களேன் சார், சொல்லுங்க. அந்த மாதிரி ஒரு காட்டாட்சி நடத்திட்டு, ஒரு கொடுங்கோல் ஆட்சி நடத்திட்டு நீங்க பேசக்கூடாது ஸ்டாலின் அவர்களே. கண்டிப்பா பாஜக கூட்டணி, என்டிஏ கூட்டணி மியூசிக்கல் சேர் தான். ஏன்னா அதிமுகவும் பாஜகவும் எல்லா கட்சிகளும் நாங்கள் இணக்கமாக போகிறோம். ஒருத்தருக்கு ஒருத்தர் எல்லாருக்குமே சேரில் பங்கு உண்டு. உங்கள் இதில் தான் உங்களுக்கு மட்டும் தானே, மற்றவன் பகல் கனவு கூட காக்க முடியாது. அதான் விசிக தலைவர் திருமா அவர்கள் விடுதலை சிறுத்தைகள் கட்சின்னு மீசையை முறுக்கிட்டு வர திருமா அவர்கள் இன்னைக்கு கொட்டி பாம்பா அறிவாலயத்தில் சரணாகதி அடைஞ்சிட்டாரே சார். ஆட்சியிலையும் பங்கு வேண்டாம், அதிகாரத்திலையும் பங்கு வேண்டாம்னா நீ எதுக்கையா தலைவரா இருக்க? நீ எதுக்கையா கட்சியை நடத்துற? கட்சியை மூடிட்டு போயா திருமா அவர்களே. கட்சியும் வேண்டாம், கூட்டணியும் வேண்டாம், உங்களுக்கு தொண்டனும் வேண்டாம், எழுந்து ஓடுங்க. மேடம், திமுக வந்தாதான் நீட்டை எதிர்க்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நேற்று மேடையில் பேசியிருக்காரு. இதே தான் போன எலெக்ஷன்லையும் சொன்னிருந்தாங்க அவங்க. அதாவது அப்படின்னு அன்னைக்கு சரவணன் சிரிச்சார் பாருங்க, அந்த மாதிரி தான் சிரிக்கணும் இதுக்கு. திமுகவை சார்ந்த சரவணன் அவர்களே அன்னைக்கு டைம்ஸ் நவ் இதில் என்ன பண்ணாரு, காங்கிரஸ் கூட்டணி பற்றி பராசக்தி எடுத்தீங்களே, அந்த பராசக்தி போது யார் சார் ஆட்சியில் இருந்தான்னா அப்போ இன்னைக்கு திமுகவோட கூட்டணி தான். அது அவங்களே சொல்லிட்டாங்க, இதை நான் என்ன சொல்ல. அந்த மாதிரி நீங்க நீட்டு விளக்குன்னு பேசுறது அது எப்படி சார் ஸ்டாலின் அவர்களே? நாக்கில் நரம்பே இல்லாமல் நீங்கள் ரெட் ஜெயண்ட் மூவிஸ் நடத்துகிறீங்க. நீங்கள் எல்லா ஆக்டர்ஸ்க்கும் நீங்கள் தான் தலைவன்னு, உதயநிதி அவர்கள் தான் தலைவன்னு நீங்கள் கரெக்டாக ப்ரூவ் பண்ணிட்டீங்க. சூப்பர் ஸ்டார் சார், நீங்கள் சூப்பர் ஆக்டர். நடிகர் திலகம் சிவாஜி கணேசனே உங்ககிட்ட தான் கற்றுக்கணும். மேடம், சூப்பர் ஸ்டேட் தமிழ்நாடு அப்படின்னு சொல்லி நேற்று அதுவும் பேசியிருக்காரு. உண்மையில் அப்படி தான் இருக்கா தமிழ்நாடு? தமிழ்நாடு சூப்பர் ஸ்டேட்டாக இருந்துச்சு இவங்க ஆட்சி வரத்துக்கு முன்னாடி, 2021க்கு முன்னாடி. ஏன்னா இன்னைக்கு உலகம் முழுக்க நான் அடித்து சொல்லுவேன், தமிழர்கள் மாதிரி ஒரு டேலண்டட், ஒரு திறமை வாய்ந்தவங்க யாருமே கிடையாது சார் உலகம் முழுக்க. இன்னைக்கு உலகம் முழுக்க நீங்கள் பாருங்கள், தமிழர்கள் தான் எல்லா நிறுவனங்கள்லையும் எல்லா உயர் பதவியில் இருக்கிறது தமிழர்கள் மட்டும்தான் சார். திமுக ஆட்சியில்
நான் சொல்கிறேன், தமிழ்நாடு தமிழர்கள் சூப்பர் மக்கள் தான். தமிழ்நாடு முன்னாடி சூப்பர் ஸ்டேட் தான். ஆனால் இந்த 2021 இந்த திமுக ஆட்சின்னு வந்துச்சு, இந்த ஜோக்கர் முதலமைச்சர், அதுலேருந்து தமிழ்நாடு சூப்பின ஸ்டேட் ஆயிடுச்சு. ஏன்னா இன்னைக்கு ஒவ்வொன்றுத்துக்கும் மத்திய அரசு நிதிக்கு கெஞ்சிட்டே இருக்காங்களே. மத்திய அரசு நிதி கொடுக்கல, மத்திய அரசு நிதி கொடுக்கல, மத்திய அரசு தமிழ்நாட்டை வஞ்சிக்குதுன்னா நீங்க உங்க காலில் நிற்க முடியும்னா எதுக்கே ஒவ்வொன்றுத்துக்கும் மத்திய அரசு போய் கெஞ்சுற? தமிழ் மக்களை ஓட்டு பிச்சைக்கு கெஞ்சுற மாதிரி அசிங்கமா இல்லை? ஒரு மாநில முதலமைச்சர் உனக்கு ஆட்சி நடத்த வக்கில்ல, உங்களுக்கு கொடுத்த நிதியை சரியாக இது பண்ண வக்கில்லைன்னா எப்போ பார்த்தாலும் மத்திய அரசு கொடுக்கல கொடுக்கல கொடுக்கலன்னு இங்கேருந்து மேலே பார்த்து கை ஏந்தி கெஞ்சுறீங்களே, அசிங்கமா இல்லை? இன்னைக்கு தமிழ்நாடு ஒரு சூப்பின ஸ்டேட் ஆகி இன்னைக்கு சிஏஜி ஆடிட் ரிப்போர்ட்ல 45 தமிழ்நாடு நம்பர் 1 தான். அதாவது மேடைக்கு மேடை மைக்க பிடிச்சு நம்ம உதவாநிதி அவர்கள் அப்பம் பாட்டம் பெருமை பேசி ஆனுமே. அதனால சொல்றாரு, நம்ம முதலமைச்சர் தமிழ்நாட்டு முதலமைச்சர் அப்பா இந்தியா முழுக்க எல்லா முதலமைச்சருக்கும் மாடல் முதலமைச்சரா? ஆமா சார், உங்க முதலமைச்சர் உங்க அப்பன் ஸ்டாலின் அவர்கள் இந்தியா முழுக்க மாடல் முதலமைச்சர் தான். எதுக்கு மாடல்? எப்படி ஒரு நாட்டை நிர்வாகம் பண்ண கூடாதுன்றதுக்கு மாடல், எப்படி மக்களை நடத்த கூடாதுன்றதுக்கு மாடல், எப்படி பெண்களை சீரழிக்க கூடாதுன்றதுக்கு மாடல், எப்படி பட்டியலினத்தாரையும் பிற்போக்கு மக்களையும் நடுத்தெருக்கு வர வைக்க கூடாதுன்றதுக்கு உங்க முதலமைச்சர் மாடல் முதலமைச்சர் தான். மேடம், திமுக காங்கிரஸ் இடையே ஏற்படுற பிரச்சனை, ஆட்சியில் பங்கு, இது எப்படி மேடம் பார்க்குறீங்க? காங்கிரஸை உதயநிதி அவர்கள் மேடைக்கு மேடை கை எங்களை விட்டு போகாது, கை எங்களை விட்டு போகாதுன்னு பாவம் அவரும் கூவிட்டு கிடக்கிறாரு. நான் கேட்குறேன், இன்னைக்கு தாவேக்கான்னு ஒரு ஜோக்கர் கட்சி, இன்னைக்கு தமிழக வெற்றி கழகமோ இல்லையோ, பெட்டர் அதுக்கு பேரை காங்கிரஸ் வெற்றி கழகம்னு மாற்றினா பெட்டர். ஏன்னா இன்னைக்கு தாவேக்கா இன்னைக்கு களத்தில் வந்தது தாவேக்காவுக்கு உபயோகமோ இல்லையோ, தாவேக்கா தொண்டர்களுக்கு உபயோகமோ இல்லையோ, இன்னைக்கு விஜய் அவர்களுக்கு உபயோகமோ இல்லையோ, ஆனால் கண்டிப்பாக தாவேக்கா களத்தில் வந்தது காங்கிரஸ்க்கு உபயோகமாக போச்சு. ஏன்னா இன்னைக்கு இந்தியா முழுக்க பல இடங்கள்ல ஆட்சி செஞ்சுட்டு இருந்த காங்கிரஸ் இன்னைக்கு 3 மாநிலத்தில் தான் ஆட்சி. கர்நாடகா, தெலுங்கானா, ஹிமாச்சல் பிரதேஷ். மற்ற இடத்துல காணாமல் போயிட்டாங்க ஏற்கனவே. இந்த மாதிரி செத்துப்போன பாம்பு காங்கிரஸ், அவங்களுக்கு இன்னொரு செத்துப்போன பாம்பு தாவேக்கா தேவைப்பட்டது. அதனால் காங்கிரஸ் இன்னைக்கு தாவேக்காவை நல்ல ஒரு அரசியல் ஒரு வியூகமாக எடுத்து நல்ல ஒரு அவங்க ஒரு டூலாக யூஸ் பண்ணி இன்னைக்கு திமுகவை மிரட்டுறாங்க சீட்டுக்காக. ஸோ இந்த ஒரு கேமையும் தான் பார்ப்போமே. கொத்தடிமைகளான விசிகா திருமாவளவனாகட்டும், கம்யூனிஸ்ட் கட்சியாக இருக்கட்டும், இன்னைக்கு திமுகவின் அறிவாலயத்தில் ஸ்டாலின் கால் தெரப்பியில் இன்னைக்கு சரணாகதி அடைஞ்சிட்டாங்க. அவங்க மட்டுமே இன்னைக்கு கட்சின்றதையும் மறந்துட்டாங்க, தலைவர்களையும் மறந்துட்டாங்க. இன்னைக்கு திமுக காங்கிரஸ் அந்த உள்கட்சி பூசல்ன்றது என்றைக்குமே இருந்துச்சு. இப்போ எம்பி மாணிக்கம் தாக்கூர் கூட பல விஷயம் பேசியிருக்காரு. மேடம், திமுக காங்கிரஸ் பிரியறதுக்கு பாஜக சதி செய்து அப்படின்னு சொல்லிட்டு செல்வ பெருந்தகை சொல்லியிருக்காங்க மேடம். அதாவது செல்வ பெருந்தகை அவர்கள் இன்னைக்கு தான் ஒரு காங்கிரஸ் ஒரு தேசிய கட்சின்ற தலைவரோட அப்படின்றத மறந்துட்டார். அவர் கொஞ்சம் ஞாபகம் வச்சுட்டா நல்லா இருக்கும். ஏன்னா காங்கிரஸ் திமுக 75 வருஷம் கட்சியாக இருக்கலாம், ஆனால் ஒரு மாநில கட்சி. இன்னைக்கு காங்கிரஸ் ஒரு தேசிய கட்சி, ஒரு சாதாரண விஷயம் இல்லைங்க. அதுக்கு ஒரு மாநில தலைவராக இருந்து இப்படி செல்வ பெருந்தகை அவர் பேசுறது அவருக்கே அசிங்கம். அவர் இன்னைக்கு அறிவாலயத்தின் கொத்தடிமையாக இருந்துட்டு இந்த மாதிரி பேசுறது அவருக்கும், அதாவது அவர் செல்வ பெருந்தகை இன்னைக்கு காங்கிரஸ்க்கு ஒரு துரோகி மாதிரி பேசுறாரு. அவர் காங்கிரஸின் துரோகி, காங்கிரஸ் இயக்கத்துக்கு துரோகி, இந்தியா முழுக்க காங்கிரஸ்க்கு துரோகி, ராகுல் காந்திக்கு துரோகி, காங்கிரஸ் தொண்டர்களுக்கு துரோகி. மேடம், இப்போ கார்த்திக் சிதம்பரம், மாணிக்கம் தாகூர், ஜோதிமணி இவங்கெல்லாம் வெளிப்படுத்திட்டாங்க அவங்களோட கோபத்தை. ஆனாலும் இன்னும் செல்வ பெருந்தகை வெளிப்படுத்தாமல் முதல்வர்கிட்ட கேட்டாலும் ஆட்சியில் பங்கு தரக்கூடியவர், அந்த மனம் படைத்தவர்னு சொல்லி நேற்று பேசியிருக்காரு மேடம். ஏன்னா இங்கே பல பெட்டி பாலிடிக்ஸ் ஓடுதே. இன்னைக்கு என்ன காரணம்? இன்னைக்கு செல்வ பெருந்தகை அவர்கள் மைக்கை பிடிச்சு
தான் இருக்கிற கட்சியும் மறந்துட்டு தன் கட்சியின் தொண்டர்களின் நலனையும் மறந்துட்டு இப்படிப்பட்ட ஒரு விஷயத்தை வெளிப்படையாக மீடியாவில் வந்து பேசுகிறாருன்னா என்ன பெட்டி பாலிடிக்ஸ் ஓடுது? இது கம்யூனிஸ்ட் கட்சி இவர் ஒரு நாள் ஸ்பீச்சில் ஓப்பனாக சொல்லிட்டார் இவ்வளோ கோடி வாங்கினோன்னு. அந்த மாதிரி பல கோடிகள் பெட்டிகளில் எக்ஸ்சேஞ்ச் ஆகுது, ஸ்விஸ் அக்கௌண்ட்டில் எக்ஸ்சேஞ்ச் ஆகுதுன்றது இங்கே வெளிப்படையாக தெரியுது. மேடம் ஒருவேளை தாவேகா கூட காங்கிரஸ் சேர்ந்தால் திமுகவோட நிலை என்னவா இருக்கும் மேடம்? என்னோட ஒரு கருத்து என்னன்னா, கண்டிப்பாக காங்கிரஸ் திமுகவோட தான் இருக்கும். அட்லீஸ்ட் செல்வ பெருந்தகை அவர்கள் காங்கிரஸின் தலைவராக இருக்கிற வரைக்கும் காங்கிரஸ் திமுகவின் கொத்தடிமையாக தான் இருக்க போகுது. இது வந்து மாற்ற முடியாத கள நிலவரம், கள உண்மை. இன்னைக்கு தாவேக்காவை அவங்க ஒரு 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 எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணி யூஸ் பண்ணிக்கிறாங்க, அவ்வளோதானே தவிர கண்டிப்பாக காங்கிரஸ் தாவேக்காவோட சேர்ந்தா காங்கிரஸுக்கு தாங்க அசிங்கம். தாவேக்கா இன்னைக்கு வந்த கட்சி. காங்கிரஸ் தமிழ்நாட்டில் என்ன, இந்தியா முழுக்க எவ்வளோ 1947லேருந்து நிலைத்து நிற்கிற கட்சி. அதுக்கு முன்னாடியிலேருந்தே காங்கிரஸ் இஸ் அ வெரி ஹிஸ்டாரிக்கல் பார்ட்டி. தாவேக்கான்றது இன்னைக்கு வந்த ஒரு பச்சா பார்ட்டி. நான் போய் ஒரு பச்சா பார்ட்டி என்ன தலைவனாக எடுத்துக்கிறேன்னா உங்களுக்கு தாயே அசிங்கம், யோசிச்சுக்கோங்க. பாமக உள்ள வந்தால் விசிகா வெளியில் போயிடணும் ஓப்பனாகவே திருமாவளவன் பேசியிருக்காரு. அப்போ திமுகவோட நிலைப்பாடு என்னவா மேடம் இருக்கு? அதாவது இன்னைக்கு திமுக வந்து அதான் மக்களின் திண்டாட்டம் திமுகவின் கொண்டாட்டம்ன்றத அவங்க வந்து எப்போவுமே கொண்டாட்டத்தில் தான் இருக்காங்க. பாருங்க, அவங்க நியூஸில் வருது எதுக்கு? ஏதாவது மக்கள் பிரச்சனையே ஸ்டாலின் அவர்கள் பேசுகிறாரா? இன்னைக்கு தமிழக முதலமைச்சர் நான்றதை அவர் மறந்து போயிட்டார். அதாவது அவருக்கு செலக்டிவ் அமினீஷியா இன்னைக்கு ஸ்டாலின் அவர்களுக்கு. அதாவது மக்கள் வந்து இவ்வளோ தவிர்த்து வச்சுருக்காங்க, அரசு ஊழியர்களுக்கு சரியான ஓய்வூதியம் கிடைக்கல. இன்னைக்கு பட்டியலினத்தார் அவங்க வேலைக்காக போராட்டம் பண்ணிட்டு நடு தெருவில் தள்ளப்பட்டிருக்காங்க. பெண்களுக்கு இன்னைக்கு சமுதாயத்தில் பாதுகாப்பு இல்லை. அங்கங்கே போதைப் பொருள் பிரச்சனைகள். இப்போ 9 பேர் ஒரு நடிகைகள் அரெஸ்ட் ஆயிருக்காங்க. எதனால? போதைப் பொருள் பிரச்சனையினால. மெத்தாஃபெட்டமைன் 8 கிராம்ஸ் மெத்தாஃபெட்டமைன் அவங்க வச்சுருக்காங்க. எவ்வளோ பெரிய குற்றச்சாட்டு இது! வந்து யார் அரெஸ்ட் பண்ணது? மத்திய அரசோட நார்கட்டிக்ஸ் கண்ட்ரோல் பியூரோ அரெஸ்ட் பண்ணியிருக்கு. நீ எங்களா பண்ணீங்க? இன்னைக்கு போதைப் பொருளை, அதாவது இடத்துக்கு இடம், காலேஜுக்கு காலேஜ், ஐடி பார்க்குக்கு ஐடி பார்க்கு, தெருவுக்கு தெரு இன்னைக்கு போதைப் பொருளோட ஒரு மையமாக ஆக்கின காரணமே திமுகவை. இன்னைக்கு தமிழ்நாடு சீரழிஞ்சு நில கொழிஞ்சு நடு தெருவில் நிற்குதுன்னா இதுக்கு காரணம் திமுக அரசுன்றது மக்கள் உணர்ந்துட்டாங்க. இனிமே திமுக தமிழ்நாட்டில் ஆட்சிக்கு வருதுன்றது பகல் கனவு. மேடம் போதைப்பொருள் நடமாட்டம் இல்லைன்னு சொல்லி மா சுப்பிரமணியன் கடந்த வாரங்களுக்கு முன்னாடி சொன்னார். 0% அப்படின்னு சொல்லி சொன்னார் மேடம். கஞ்சா 0 கஞ்சா. அதாவது மா சுப்பிரமணியம் அவர்கள் இன்னைக்கு திமுக மாதிரி சயின்டிஃபிக்காக மக்களை ஏமாத்துறதுக்கு தனியாக ட்ரைனிங் எடுக்கணுங்க. நான் கூட அசந்து போயிட்டேங்க ஒரு செகண்ட் அவரை தான் கேட்டேன். ஏன்னா திமுகவோட சயின்டிஃபிக் அப்ரோச், மாசு என்ன சொன்னாங்கன்னு நம்ம எல்லாம் திருப்பி போய் பார்க்கணும், அதை வார்த்தைக்கு வார்த்தை படிக்கணும். ஏன்னா இன்னைக்கு தமிழ்நாட்டில் போதை பொருளின் வளர்ப்பு 0% சொல்லியிருக்காரு. போதை பொருளின் புழக்கம் 0% சொல்லலை. அப்படின்னா என்ன அர்த்தம்? நான் வளர்க்கலையா? நான் இங்கே வந்து செடியெல்லாம் அந்த வீடெல்லாம் வளர்க்கல, அந்த கொக்கைனோ இதுவோ நான் இங்கே வளர்க்கல, மரிஜுவானோவோ. ஆனால் உள்ளே வருது. அதனால் அது அவர் நல்லா பேசியிருக்காருங்க, அவரை பாராட்டணும். நம்மலாம் அவர்கிட்ட இந்த மக்களை எப்படி ஏமாத்துறதுன்னு, மக்களை கோமாளியாக்கி இன்னைக்கு ஆட்சி நடத்துறது எப்படின்னு திமுகவினர்கிட்ட நல்ல ட்ரைனிங் எடுத்துக்கலாம். மேடம் இன்னைக்கு வந்து நடக்க இருந்த குரூப் 2 டிஎன்பிசி குரூப் 2A வந்து தேர்வு வந்து குளறுபடியால் இன்னைக்கு தள்ளி வச்சுருக்காங்க மேடம். இன்னைக்கு குரூப் 2 மட்டுமா குளறுபடியாச்சு? இன்னைக்கு தமிழ்நாடே ஒரு குளறுபடியில் தானே இருக்குது திமுக ஆட்சியில். இது ஒரு அதிசயமாக நான் கேட்குறேன். இது ஒரு எதிர்பார்த்த விஷயம்தான். ஏன்னா இன்னைக்கு 800 பேர், அதாவது 800 ஓப்பனிங்காக 800 வேலை வாய்ப்புகளுக்காக இந்த எக்ஸாம் நடக்குது. நான் கேட்குறேன் அறிவே இல்லையான்னு. ஏன்னா இதை கேட்டால் என்ன சொல்லிடுறாங்க? டெக்னிக்கல் கிளிச். ரொம்ப வசதியான ஒரு நழுவறதுக்கான ஒரு இதாக சொன்னேன். சயின்டிஃபிக்காக எப்படி மக்களை கோமாளி ஆக்குறதுன்னு திமுக கிட்ட தான் கற்றுக்கணும். ஏன்னா
டெக்னிக்கல் கிளிச்சாயா? டெக்னிக்கல் கிளிச்சா? அதாவது 300 பேர் எக்ஸாம் எழுத வேண்டிய இடத்துல 1000 பேரை அலோகேட் பண்ணியிருக்காங்க. அதாவது ஒரு இடத்துல ஒரு எக்ஸாம் சென்டரில் 300 பேருக்கு தான் அங்கே சீட்டிங். ஆனால் 1000 பேருக்கு அந்த இடம் வந்து அலோகேட் ஆகிருக்கு, அட்மிஷன் கார்டில் வந்திருக்கு. 1000 பேர் போய் வாசலில் நிற்கிறாங்க, இடம் இல்லை. அப்போ என்ன பண்ணுறது? 300 பேருக்கு தானே சீட்டிங் இருக்குது. ஸோ இவங்களோட திறனற்ற ஒரு ஆட்சின்றது இன்னும் ஒரு முறை நிரூபிச்சிட்டாங்க. இதுக்கு அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்கள், நம்ம மு.க. ஸ்டாலின் அவர்கள், உதயநிதி அவர்கள் என்ன பதில் சொல்கிறாங்க? நான் கேட்குறேன், மக்கள் இன்னைக்கு, அதாவது நேற்று கனிமொழி அவர்கள் பேசுகிறாங்க இளைஞர் அணி கூட்டத்தில், எனக்கு சிரிப்பாக வருது. இன்னைக்கு தமிழ்நாட்டின் இளைஞர்கள், தமிழ்நாட்டின் மகளிர் யார் பின்னாடி போனோம் அப்படின்றத அவங்களே முடிவு பண்ணிட்டாங்களாம். அதை வந்து நான் கேட்குறேன், இப்படி நீங்கள் இளைஞர்கள் இன்னைக்கு இளைஞர்களோட எதிர்காலத்தில் மண்ணள்ளி போட்டுட்டிங்களே சார். இன்னைக்கு டிஎன்பிசி குரூப்பு எக்ஸாமை கேன்சல் பண்ணி பாவம் அந்த இளைஞர்கள் எவ்வளோ மாதமாக அவங்க இந்த கனவு காண்டிருப்பாங்க. இந்த ஒரு நாளுக்காக எவ்வளோ மாதமாக ராவும் பகலுமா அவ்வளோ குடும்பங்கள் உழைச்சி உழைச்சி தூக்கத்தை தொலைச்சி சாப்பாடை தொலைச்சி வேர்வையை சிந்தி எவ்வளோ இவங்க கனவோடு வந்திருப்பாங்க அந்த பசங்க. அவங்க கனவுல மண்ணள்ளி போட்டிங்களே சார். மு.க. ஸ்டாலின் அவர்களே, உங்கள் பதில் என்ன? இதுக்கு உதயநிதி உங்கள் பதில் என்ன? நான் கேட்குறேன். பல்வேறு அரசியல் கருத்துக்களை பகிர்ந்தமைக்கு நன்றி மேடம். நன்றி.